எனக்கு அன்பான நேயர்களே, இந்த சத்திய வசனத்தின் மூலமாக வருகின்ற நாளுக்குரிய நற்சிந்தனையிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். 2025ஆம் ஆண்டிலே நாங்கள் கிறிஸ்து பிறப்பின் காலத்திலும் தொடர்ந்து எங்களுடைய நற்சிந்தனைகளை கேட்டு கடவுளுடைய வார்த்தையினிலே நாங்கள் போஷிக்கப்படுவதற்கு எங்களுக்கு கடவுள் மீண்டும் ஒரு நல்ல காலத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். நாங்கள் சில திருச்சபைகளிலே இந்த காலத்தை திரு வருகையின் காலம் அல்லது அட்வென்ட் காலம் என்று பல மொழிகளிலே நாங்கள் சொல்லுவோம். ஆங்கிலத்திலே அட்வென்ட் என்பது வருகைக்குரிய அடையாளத்தை குறிக்கின்றபடியினால் நாங்கள் திரு வருகையின் காலம் என்று நாங்கள் இந்த காலத்தை மிகவும் கவனமாக, ஆர்வமாக, அதிலும் விசேடமாக கிறிஸ்துவை அறிந்த மக்கள் இந்த காலத்தை நினைவு கூறுகிறார்கள், அனுஷ்டிக்கின்றார்கள். ஆனால் உலகம் எங்களுக்கு காட்டுகின்ற ஒரு பின்னணி இருக்கிறது. கிறிஸ்மஸ் காலம் என்றாலே ஒரு வியாபாரத்தின் காலமாக இருக்கும். நிறைய வேடிக்கைகள், அலங்காரங்கள் மிகுந்த காலமாக இருக்கும். ஒரு வகையில் அது சந்தோஷமான காலமாக இருந்தாலும் எங்களுக்காக மீட்பர் ஒருவர் பிறந்தார் என்று குதூகலிக்கின்ற காலமாக இருந்தாலும் அதிகளவான வியாபார நோக்கோடு வியாபார காரியங்களை முன்வைத்து இந்த காலத்தை நினைவு கூறுவது, கிறிஸ்து பிறப்புக்காக தயாராவதை குறித்து நாங்கள் ஒரு தடவைக்கு பல தடவைகள் சிந்திக்க வேண்டும். அந்த வகையிலே நான் முதலாவதாக ஒரு விடயத்தை நான் குறிப்பிட விரும்புகின்றேன். இந்த காலத்தில் நீங்கள் தியானிக்கின்ற பொழுது, இந்த திரு வருகையின் காலம், கிறிஸ்து பிறப்பின் காலத்தை தியானிக்கின்ற பொழுது, யோவான் நற்செய்தி நூலிலே இந்த வருகைக்குரிய காலத்தை உண்மையாக வந்த பின்னர் எவ்வாறு அவர்கள் யோசித்தார்கள், யோவான் நற்செய்தியாளர் எவ்வாறு இதனை இந்த திரு வார்த்தையிலே வேதாகமத்திலே எழுதினார் என்று பார்க்கின்ற பொழுது, ஆதியிலே இருந்த கடவுள் எங்களிடம் வந்து மனுஷனாக பிறந்தார் என்று யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் அதனை தொடர்ந்து 14வது வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அந்த வார்த்தை மாம்சமாகி நம்மிடையே குடிகொண்டது என்று சொல்லி நாங்கள் வார்த்தையிலே வாசிக்கின்றோம். அன்பானவர்களே, இந்த ஒரு வார்த்தையை மாத்திரம் நீங்கள் ஆழமாக இந்த காலத்திலே சிந்திக்கும்படியாக நான் உங்களை அழைக்கின்றேன். அந்த காலத்திலே நாங்கள் பார்க்கிறோம், பழைய ஏற்பாட்டிலே எங்களுக்கு ஒரு மீட்பர் வரமாட்டாரா, எங்களுக்கு ஒரு மீட்பர் வருவார், அவர் வந்தால் இந்த உலகம் இப்படி இருக்கும் என்று யோசித்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலே புதிய ஏற்பாட்டிலே நாங்கள் பார்க்கிறோம், இயேசு பிறந்த அந்த காலத்திலே இயேசுனுடைய பணியை பார்த்தவர்கள் இயேசு பிறந்த நிகழ்வை எவ்வாறாக எழுதுகிறார்கள். ஆதியிலே அந்த வார்த்தை இருந்தது, கடவுள் இருந்தார், வார்த்தையின் மூலமாக எல்லாவற்றையும் நேர்த்தியாக்கினார். அதே வார்த்தை இப்பொழுது மாம்சமாகி நம்மளே குடிகொண்டது என்று சொல்லி. ஆகவே இந்த திருவருகையின் காலத்தை அன்பானவர்களே ஒரு பக்தியான காலமாக, மிகவும் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஆதாயப்படுத்துகிற ஒரு காலமாக நீங்கள் அனுஷ்டிக்க சிந்திக்க வேண்டும் என்று நான் மிகவும் விரும்பி வருந்தி கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வார்த்தைகளை நீங்கள் வாசியுங்கள். யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம், யோவான் 1வது அதிகாரம் 14வது வசனத்திலே நாங்கள் எதிர்பார்த்த ஒரு விடயம் நனவாகின்ற பொழுது, நிஜமாக எங்கள் கண்முன்களை காண்கின்ற பொழுது நாங்கள் எவ்வாறாக இருப்போம். அன்பானவர்களே, இந்த நாளிலே இந்த வசனத்தை ஆதாரமாக கொண்டு 2 நற்சிந்தனைகளை நான் உங்கள் மத்தியிலே வைக்க விரும்புகின்றேன். முதலாவதாக, கடவுளுடைய வார்த்தை எல்லா நேரங்களிலும் நமக்குள்ளாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆகவே கிறிஸ்து பிறப்புக்காக நீங்கள் தயாராகின்ற பொழுது, உங்கள் பிள்ளைகளோடு உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் தயாராகின்ற பொழுது சந்தோஷமாக நீங்கள் தயாராகுங்கள். நீங்கள் அதற்காக செய்து கொள்ளக்கூடிய மிகவும் எளிமையான அலங்காரமான காரியங்களை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். அதில் தவறில்லை. எனால் பிள்ளைகளுக்குரிய காலமாக இருக்கிறது. ஆனால் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கள், உங்களுடைய குடும்ப அங்கத்தவர்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கள், உங்களை காண்கிறவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள்.
கடவுள் எங்களை மீட்க வல்லவா, எங்களுக்கு ரட்சிப்பு கொடுக்கத்தானே இந்த உலகத்திலே தானாகவே வந்து பிறந்தார். அந்த ரட்சிப்பு எவ்வாறாக இருக்கும்? அந்த ரட்சிப்பை நாங்கள் மீண்டும் இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே, கிறிஸ்து பிறப்பின் காலங்களிலே எங்களுக்கு நினைவு கூற முடியுமா? அது முதலாவதாக ஆழமாக பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். ஒரு அலங்கார பொருளை வைக்கின்ற பொழுது அதிலிருந்து ஒரு ரட்சிப்பின் செய்தியை சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆலயத்திலே ஒரு காரியத்துக்காக போகின்ற பொழுது கெரோல் ப்ராக்டிஸோ இல்லாவிட்டால் கிறிஸ்மஸ் காலங்களுக்காக நீங்கள் தயாராகின்ற பொழுதோ ரட்சிப்பின் செய்தியை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறதா என்று பிள்ளைகளுக்கும் குடும்ப அங்கத்தவர்களுக்கும், ஏன் நீங்கள் கூட யோசித்து பாருங்கள். இதன் மூலமாக வருகின்ற ரட்சிப்பின் செய்தி என்ன? இரண்டாவதாக, அந்த வார்த்தை மாம்சமாகி நம்மிலே குடிகொண்டது என்று சொல்லுகின்ற பொழுது அந்த ஆண்டவர் எங்களோடு தொடர்ந்தும் வாழ்கிறாரா? இயேசு எங்களோடு தொடர்ந்தும் பயணிக்கிறார் என்ற விசுவாசம் இருக்கிறது. ஆனால் இந்த கிறிஸ்து பிறப்பின் காலத்திலே நாங்கள் ஒரு சில வினாடிகளை எடுத்து நாங்கள் எங்களிடமே ஒரு கேள்வியை கேட்டு பார்ப்போம். ஆண்டவரே, நீங்கள் என்னோடு பக்கத்தில் இருக்கிறீர்களா? என்னோடு பயணிக்கிறீர்களா? நான் அதனை உணர்கிறேனா? ஆண்டவரே, நீங்கள் மாம்சமாகி நம்மிலே குடிகொண்டதை நாங்கள் மனதார உணரத்தக்கதாக உங்களுடைய வார்த்தையிலே வாசிக்கின்றோமே. தொடர்ந்தும் கடவுளே, நீங்கள் எங்களோடு பயணிக்கிறீர்களா? அன்பானவர்களே, இந்த திரு வருகையின் காலத்திலே நான் முதலாவதாக உங்களிடம் வைக்கின்ற சிந்தனை, ஆழமாக யோசித்து பாருங்கள். ரட்சிக்க வந்த ஆண்டவர் எங்கள் மத்தியிலே பிறந்தார். ஆனால் இன்று நாங்கள் பலவிதமாக இந்த காலத்தை நாங்கள் கொண்டாட முயற்சி செய்கின்றோம். ஆனாலும் ஒரு வினாடி, ஒரு நாளிகை, ஒரு நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு ரட்சிப்பின் செய்தி 2025ஆம் ஆண்டிலும் வருகிறதா? இன்னொருவருக்கு அந்த ரட்சிப்பின் செய்தி எனக்கு கொடுக்க முடிகிறதா என்று நாங்கள் யோசிப்போம். இரண்டாவதாக, ஆண்டவராகிய இயேசுவை, நீங்கள் வாழ்கின்ற ஆண்டவர், நீங்கள் என்னோடு பயணிக்கிறீர்களா? இந்த கிறிஸ்மஸ் காலங்களில், இந்த கிறிஸ்து பிறப்பின் காலங்களிலே நீங்கள் என்னோடு பக்கத்திலே அருகிலே இருக்கிறீர்களா என்ற கேள்வியை நாங்கள் கேட்க அழைக்கப்படுகின்றோம். வியாபார நோக்கத்திலே உலகம் போனாலும் எங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி உண்மையான ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று நான் அன்பாக உங்கள் அனைவரையும் இந்த கிறிஸ்து பிறப்பின் காலத்திலே இந்த சிந்தனைகளுக்காக நான் அழைக்கின்றேன்.